இந்த அஞ்சல் இருந்துட்டு இதுக்கு மேலயும் திருந்துற மாரியே தெரியல. இப்ப கூட இலக்கியா இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதனா பிரச்சனை வந்ததோ, இல்ல வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு ஆபத்து வந்துச்சு அப்டின்னா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் சிந்தாமணியும் தான் மாட்டுவாங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லருந்து அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்லருந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தொரத்தி அடிச்சாங்க. ஆனா, அதே சமயம் இந்த அஞ்சலி இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்காளா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா கிளம்பி நம்ம கார்த்திக்க பார்க்கறதுக்காக மாறு வேடத்துல போறா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலி சொல்றத கேட்டு, இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக போறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம், இலக்கியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ற மாரி ஆயிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர்றது மட்டும் இல்லாம, வேற யாரோ மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஏன்னா மூஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து ஷால வந்து கட்டிட்டு, யாருன்னே தெரியாத மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஏன்னா, அஞ்சலி உள்ள வந்தாலே, அதாவது செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட முகத்த பார்த்தாலே, உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம கார்த்திக்க பார்த்தே ஆகணும். என்னடா பண்றது? உள்ள போனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்களே! அதுவும் வெளியவே அடிச்சு தொரத்திருவாங்க. நம்ம கார்த்திக் வரைக்கும் எப்புட்றா போறது? அப்படின்ற மாரி சொல்லி, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த டீல் விஷயமா வந்திருக்கேன், இந்த டீல் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்த மறைச்சுக்கிட்டு, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போக ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில அங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அவள உட்கார வச்சு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு தன்னோட முக்காட வந்து கழட்டுறா. அத பார்த்ததுக்கப்புறமா, அதாவது அஞ்சலிய பார்த்ததுக்கப்புறமா, "ஏய்! நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இங்கேருந்து போக சொல்றாங்க. ஆனா, அஞ்சலி இருந்துட்டு, "இங்க பாருங்க கார்த்திக், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தப்பான எல்லைக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. இதுக்கு மேலயும் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமயோ தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா நீங்க வந்து இப்ப எனக்கு வேணாவே வேணாம். அதே மாதிரி நான் வந்து இப்ப சொல்றத ஒரே ஒரு தடவ வந்து கேளுங்க. எனக்கு பணம் குடுத்துருங்க. எனக்கு வந்து இப்ப ஒரு 10,00,00,000 வந்து குடுத்துருங்க. அத்தோட வந்து இப்ப நான் உங்களோட சாவகாசத்த வந்து விட்டுர்றேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப இந்த அஞ்சலி மிரட்டுறது மட்டும் இல்லாம, அப்படி பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா, மறுபடியும் வந்து இப்ப என்ன ஏத்துக்கோங்க. அப்படின்ற மாரி வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவளுக்கு பணத்த குடுத்து அனுப்பிச்சிடலாம். பட் வந்து இப்ப அப்பவும் வந்து அவ அந்த மாரி நல்லவளா மாறுவாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி வந்து இப்ப இங்க சொல்லிட்டு போற விஷயம் என்ன அப்படின்னா, "நீ பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காமே, இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாம இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் வந்து இப்ப கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். ஏன் அந்த பிரியாவ வந்து இப்ப போட்டு தள்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். என் வழியில வந்து குறுக்க வந்தாள்னா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி வார்னிங்லாம் குடுத்துட்டு போனாங்க. இப்போ அடுத்ததா நம்ம கார்த்திக் வந்து இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் சொல்றாங்க. ஆனா அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவுக்கு ஒண்ணுனா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் தனியா இருக்கும்போது, இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசில நம்ம கார்த்திக் வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.